சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா சன்ஃப்ளவர் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில், கோகோனட் ஆயில், பாம் ஆயில் எந்த ஆயில் வாங்குறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கா? இது நல்லெண்ணெயா? கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு விட கிடைக்கும். எல்லா ஆயிலுமே சேச்சுரேட்டட் ஃபேட் ஜாஸ்தியா தான் இருக்கும். பட் அதை ரீயூஸ் பண்ணும் போதும் இல்ல ஓவர் யூஸ் பண்ணும் போதும் அந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் ரொம்ப 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 ஜாஸ்தியாயிடும். இதே அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம ஹார்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும், பிளஸ் நம்மளுக்கு இருதய நோய் வராத மாதிரி பார்த்துக்கும். டெய்லியுமே அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் உள்ள ஆயில் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இருதய நோய் வராம அதை தடுக்கலாம். லைக் செசமி ஆயில், ஜிஞ்சலி ஆயில், இந்த மாதிரி ஆயில்ல அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் கம்மியா இருக்குது. ஸோ எல்லா ஆயிலுமே ஹை ஸ்மோக்கிங் பாயிண்ட் உள்ள ஆயில்ஸா பார்த்து செலக்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா டிரான்ஸ் ஃபேட்ஸ் அதுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த டிரான்ஸ் ஃபேட்ஸ் தான் முக்கியமான கல்பரேட் ஹார்ட் அட்டாக். ஸ்மோக்கிங் பாயிண்ட் ஆயில்ஸ்ல என்னன்றதை பத்தி உங்களுக்கு தெரியணுமா? அப்போ ஆயில்னு கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம்.